Hello everyone, welcome to BITA Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் உடைய கண்டினியூவேஷன். Do while loop statement. Do while loop is a exit controlled loops. இது ஏன் exit controlled சொல்றோம்னா இது ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனை செக் பண்ணாங்க. லாஸ்ட்ல தான் வந்து கண்டிஷனை செக் பண்ணோம். இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து கண்டிஷனை செக் பண்ணுவாங்க. இந்த do while loopம் while loopம் சேம். ஆனா do while loopல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து உங்களுடைய கோடு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஈவன் தோ கண்டிஷன் ஃபெயில் ஆனா கூட. சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் அண்ட் do பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பார்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து while கண்டிஷனை செக் பண்றோம். ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து do while loopல இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறமா கண்டிஷனை செக் பண்றோம். ட்ரூவா இருந்துச்சுன்னா மறுபடியும் do while loopல இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த லூப்பிங் ப்ராசஸ் நடக்கும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா அந்த do while loopை விட்டு வெளியில வரும். ஃபார் எக்ஸாம்பிள் int I equal to 0 do while loop and இங்க நான் வந்து while loop கண்டிஷனை ஆட் பண்றேன் I less than 3. இதை வந்து நம்ம இப்படி போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து console dot write line ஜஸ்ட் I உடைய வேல்யூ மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ I அதுக்கப்புறமா நம்ம I உடைய வேல்யூ வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். அண்ட் இதுதான் வந்து do while loop நம்ம ப்ரொசீஜரா எழுதுறது. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன் நடக்கும். அதுக்கப்புறமா do while loopல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் கண்டிஷன்ஸை செக் பண்றோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி I equal to 0, I equal to 1 and 2 அப்படின்றத நம்மளுக்கு வேல்யூஸா பிரிண்ட் ஆகும். அண்ட் மோரோவர் இதுலயே நம்ம வந்து இன்ஃபினிட்டி லூப்பும் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ட்ரூ அப்படின்றத வந்து நம்ம கொடுத்தோம்னா இது வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ இப்போ இன்ஃபினிட்டி டைம்ஸ் ரன் ஆகுதுன்னா அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா அதை பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். அண்ட் மோரோவர் இதுல வந்து இன்னொரு பார்ட் இருக்கு, நெஸ்டட் do while loopன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா மாதிரி கண்டிஷன்ஸ் எழுதிட்டு இதுக்குள்ள நான் வந்து இன்னொரு வேரியபிளை ஆட் பண்றேன். int j equal to I உடைய வேல்யூவை நான் அசைன் பண்ணிட்டு அண்ட் இதுக்கப்புறமா வந்து நான் ஒரு do while loop ஆட் பண்றேன். இங்க கண்டிஷன் j less than 5 அண்ட் இதுக்குள்ள j உடைய வேல்யூவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். console dot write line j equal to இந்த மாதிரி போட்டு j வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். அண்ட் இதுதான் வந்து நெஸ்டட் do whileன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு do while லூப்புக்குள்ள இன்னொரு do while லூப்பை நம்ம ஆட் பண்றோம். இது வந்து அவுட்டர் do while whereas இது வந்து இன்னர் do whileன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா I உடைய வேல்யூ 0 அப்படின்றது நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா j உடைய வேல்யூ 0 அப்படின்றத பிரிண்ட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் லூப்ல வந்து இந்த I உடைய வேல்யூ 0ன்னு பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா இன்னர் லூப்ல இருக்கிற இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் j உடைய வேல்யூஸ் நம்மளுக்கு லூப்பிங் ப்ராசஸ்ல பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து அவுட்டர் லூப்ல இருக்கிற இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். 1 less than 3 அப்படின்ற மாதிரி செக் ஆகும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டேட்டா நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ அவுட்புட் அப்படின்றது வந்து நீங்க பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஐயோடைய வேல்யூ 0, ஜேயோடைய வேல்யூ 0, 1, 2 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஜேயோடைய வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கும். இங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஜேயோடைய வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரன் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து அவுட்டர் லூப்ல இருக்கிற ஐயோடைய வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு வந்து நெஸ்டட் லூப்போடைய ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு காட்டும். அண்ட் இதுதான் வந்து டூ வைல் லூப்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.